ஓசூர் அருகே சுற்றித் திரியும் காட்டு யானைகள் கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்முகில். இந்த யானை கூட்டம் எந்த இடத்திலிருந்து தற்போது இடம்பெயர்ந்திருக்கிறது? யானை கூட்டத்தை விரட்ட வனத்துறையினர் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள்? விவரங்கள். கர்நாடக மாநிலம் பன்னார்கட்ட வனப்பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட யானை கூட்டங்கள் தமிழக எல்லைக்குள் புகுந்து வனப்பகுதியிலிருந்து தஞ்சமடைந்து கொண்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக ஜவுளகிரி வழியாக வரக்கூடிய யானை கூட்டங்கள் தேன்கனிக்கோட்டை, ஓசூர் மற்றும் ஊடியதுர்க வனப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட யானைகள் தஞ்சமடைந்து வருகிறது. இவ்வாறு வரக்கூடிய யானை கூட்டங்களை கண்காணித்து வரும் வனத்துறையினர் அவ்வப்போது விரட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது அறுவடை காலம் என்பதால், அதாவது ராகி, நெல் மற்றும் அறுவடை காலம் இருப்பதால் அவர்களை உண்பதற்காகவும் நீர்நிலை தேடியும் யானை கூட்டங்கள் கொண்டிருக்கிறது. அவ்வாறு வரக்கூடிய யானை கூட்டங்களை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து விரட்டும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் தற்போது தேன்கனிக்கோட்டையிலிருந்து 20க்கும் மேற்பட்ட யானை கூட்டங்கள் வேவநத்தம் என்ற பகுதிக்கு சேர்ந்தது. இவ்வாறு வந்த யானை கூட்டங்களை கண்காணித்து வந்த வனத்துறையினர் மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது அப்பகுதி விவசாயிகள் தற்போது விளைபயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளதால் இதனை விரட்டினால் மட்டுமே எங்களுடைய வாழ்வாதாரம் நிலைக்கும். எனவே அந்த யானை கூட்டங்களை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் 20க்கும் மேற்பட்ட வன பணியாளர்கள் அந்த யானை கூட்டங்களை அடர்ந்த வனப்பகுதியான ஊடியதுர்கம் வனப்பகுதிக்கு தற்போது விரட்டியுள்ளனர். இந்த ஊடியதுர்கம் வனப்பகுதியில் உள்ள யானை கூட்டங்களை தொடர்ந்து அடர்ந்த வனப்பகுதிக்கு தேன்கனிக்கோட்டை வழியாக ஜவுளகிரிக்கு விரட்டும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். கார்முகில், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.